ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கேம் விளையாட போகிறேன் கைஸ். நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ இதுதான் கைஸ். இனிமேல் கேமிங் வீடியோ போடுவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டம்பிள் கேஸில் கிரைண்டிங் கொஞ்சம் நேரம் பண்ண போகிறோம் கைஸ். ரேங்க்டுலேயும் ப்ளே சும்மா பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பாதி நேரம் தான் ப்ளே பண்ணேன், அதுக்கப்புறம் கிரைண்டிங் போயிடுவோம் கைஸ். ஓகே வாங்க கைஸ் விளையாட போகலாம். முதல் துணியை மாற்றம் கிளப்பு இதுதான் கைஸ். என் கிளப் பார்த்துக்கோங்க. சரி, கஸ்டமைஸுக்கு போகலாம் கைஸ். ஆஸ்டர் பேகசஸ் சூஸ் பண்ணலாமா கைஸ்? என்ன சொல்கிறீங்க? டியூக் ஸ்டம்பிள் இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சரி, ப்ளே பண்ணலாம் கொஞ்சம். இன்னும் 24 பிளேயர்ஸ் வரணும் கைஸ். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இனிமேல் உங்களுக்கு கேமிங் வீடியோ வேணும்னா நான் போடுவேன் கைஸ். லோட் ஆகுது, ரொம்ப நேரம் லோட் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்ச அளவு கட் பண்ணி போடுறாங்க கைஸ். ரொம்ப கிளிச் ஆகுது கைஸ், பக் ஆகும் கைஸ் சம்டைம்ஸ். இந்த மாதிரி வந்தோடனே அடி. புது மேப்லலாம் நான் நூபு தான் கைஸ். ஆனால் பழைய மேப்லலாம் பயங்கரமாக இல்லை. இது என் புது அக்கௌண்ட்டு கைஸ். என் பழைய அக்கௌண்ட்டில் எல்லா எபிலிட்டி எல்லா ஸ்கின்னையும் ப்ரோ பிளேயர் மாதிரி வச்சுருந்தேன். அது விளையாட ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஸ்கில்லும் கொஞ்சம் குறைஞ்சிருது கைஸ். ஓரளவு மொக்கையாக தான் ஆடுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லாகின் பண்ணாங்க கைஸ், போர் அடிக்குதுன்னு. ஃபஸ்ட்டால் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ போடா, சீக்கிரம் போடா. போயாச்சு கைஸ். அவ்வளோதான், அடி வாங்கிட்டேன். பாருங்க கைஸ், அடி வாங்கிட்டே இருக்கிறேன் கைஸ். எனக்கு வெறுக்கிறேன் கைஸ் இந்த கேம். பல நாள் கழிச்சு விளையாடுறதுனால ஸ்கில்லு எல்லாம் போயிடுது கைஸ். ரொம்ப சோகமாக இருக்குது. விளையாடுறதெல்லாம் பாட்டாகிறாங்க கைஸ். ஈவெண்ட்டுக்கு போனால் ஈவெண்ட்டில் அந்த ஒரு புது நியூ பாக்ஸ் கொடுக்குறாங்க கைஸ். அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ். கொஞ்சம் ப்ரோ கணக்கில் விளையாடி எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ் அந்த பாக்ஸு. அப்புறம் எனக்கு எல்லாம் வேஸ்ட் தான். ஈவெண்ட்டுக்கு போய் சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் கைஸ் விளையாடுவேன். வீட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ புதுசாக வந்திருக்கு கைஸ். முதல்ல ஈவெண்ட்டாக விளையாடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க கைஸ். யாரா நீ மாட்டிக்கிட்டு கைஸ்? ஏன் கைஸ் இவ்வளோ நூபாகிறானுங்க? அப்பா ஜெயிச்சுட்டானா? ஒரு நாள் எல்லா எப்படியும் அன்லாக் பண்ணுங்க கைஸ். முதல்ல அன்லாக் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோ கணக்காக விளையாடி. ஆனால் இப்போ போயிடுச்சு. புது ஐடி தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. மெயில் போட்டு பார்த்தேன், ஆனால் வரல கைஸ். குவாலிஃபை ஆகிட்டேன். இப்போ இதுவா கைஸ்? ஓவர் அண்ட் அண்டர். அதுக்குள்ள பக்கு. அடி 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 வாங்கிட்டேன். ஜெயிச்சிட்டேன் கைஸ். கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க கைஸ், ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணனால. 10 நிமிஷம் கூட ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணேன் கைஸ். அதுக்குள்ளே இவனுக்கு போயிடுவானுங்க, நம்ம தோற்றுருவோன்னு நினச்சேன் கைஸ். பார்த்தா அவைய போகவே இல்லை, நானே ஜெயிச்சிட்டேன். குவாலிஃபை ஆகிட்டேன் கைஸ். பாருங்க கைஸ், நான் தான் டியூக் ஸ்டம்பிள்டன். இதான் கைஸ் என் ஐடி, பார்த்துக்கோங்க. இன்வைட் கொடுக்குறனால கொடுங்க. நான் எப்போவுமே விளையாடிட்டே தான் கிடப்பேன். அப்போவே இன்வைட் அக்செப்ட் பண்ணிடுவேன் கைஸ். பேடு வரும் கைஸ், நான் ஸ்கிப் பண்ணிடுறேங்க. இப்போ ரேங்க்டு வந்தாச்சு கைஸ். ரேங்க்டில் பிளாட்டினமுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் கைஸ்.
நான் ரெக்கார்ட் பண்ண அதையும் மறந்துடுவேன் கைஸ். கடைசி இதான் நான் பிளாட்டினம் இன்னத்துக்கு போயிருப்பேன். இப்போ டப்பிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் கைஸ். இப்போலாம் ரேங்க் எடுக்கல பிளேயர் வரவே இல்லை கைஸ். எல்லாம் பாதி பேர் பாட்ஸாக இருக்கிறாங்க. லாவா லேண்ட்லலாம் நாங்கள் ப்ரோ பிளேயர்ஸ். பக்கு முடிக்கிட்டோம் கைஸ். இப்போ போகலாம். அவ்வளோதான், போயாச்சு கைஸ். இந்த மாதிரி 2 பிளாக்கு எப்போவுமே நான் வந்தோடனே அதே பிளாக்கில் ஜம்ப் பண்ண மாட்டேன் கைஸ். 2 பிளாக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஜம்ப் பண்ணுவேன். அதெல்லாம் ப்ரோ டிப்ஸ் கைஸ். இந்த மாதிரி 2 பிளாக்கில் ஜம்ப் பண்ணும். ஒரே பிளாக்கில் ஜம்ப் பண்ண டைம் வேஸ்ட்டு கைஸ். இந்த மாதிரி 2 பிளாக் வருதா அந்த டைமில் தான் ஜம்ப் பண்ணேன். இப்போ ஒரு பிளாக் வரும். வரலன்னா தான் கைஸ் ஜம்ப் பண்ணுவேன். என் பக்கத்தில் ஏரியாவில் வரலன்னா தான் நான் ஜம்ப் பண்ணுவேன். இப்போ 2 பிளாக் வந்தது கைஸ், நான் குதிச்சிடுவேன். இப்போ 2 பிளாக் வந்துச்சு, குதிச்சிட்டேன் கைஸ். இப்போ 2 பிளாக் கைஸ். இப்போ 2 பிளாக் விட்டு எப்போவால ஜம்ப் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா குவாலிஃபை டைம் கைஸ். தோத்துட்டானா? என் கூட்ட தோத்துட்டானா? டாடி ஆமாம் கைஸ். எலிமினேஷன் மேப்லாம் நல்லா ஆடுவேன் கைஸ். வந்து இந்த மாதிரி ரேஸ் மேப்பில் தான் கொஞ்சம் சொதப்புவேன். ஆனால் ஜங்குள் ரோலு அப்புறம் சூப்பர் ஸ்லைட்லாம் நல்லா ஆடுவேன் கைஸ். +100 பயங்கரம். ஓகேவா, இன்னொரு மேட்ச் போடலாம். ஆடுவது கட் பண்ணிடுறேன். படம் கட் பண்ணியாச்சு கைஸ். தோத்துருவேனா? இல்லை, தோக்க மாட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக தோக்குறாள் கைஸ். இல்லை, ஆமாம். ஐயோ இல்லை. சரி, ஏய் அப்பாடா. சம்டைம்ஸ் நான் லேசரை தொட்டிருப்பேன், ஆனால் அதில் தொல்லைன்னு தான் எலிமினேட் ஆகிக்க மாட்டாங்க கைஸ். இந்த மாதிரி டைப்பில் பக் ஆனால் நல்லது. தோத்துட்டேன். நல்ல வேலை, பரவாயில்ல கைஸ். 10th place இஸ் நாட் பேடு. நம்மள மாதிரியே ஒருத்தன் ஜெயிச்சுதான். இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ஆகணும் கைஸ். லீடர் போர்டில் ரேங்கிங்கு சாம்பியன்னு வரும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் கண்டிப்பாக மாஸ்டர் அடிச்சுப்பேன் கைஸ். அட்லீஸ்ட் பிளாட்டினம் 3 அடிச்சுப்பேன். ரேங்க்டுக்கு பிளேயரு மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வர மாட்டேங்கிறாங்க கைஸ். ரேங்க்டு அவளுக்கு பிடிக்கல. ரிவார்ட் சிஸ்டம் கொஞ்சம் கம்மி கைஸ். ரிவார்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கின்னு அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் கைஸ். ரிவார்டே கொஞ்சம் மோசமாக கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து இது பண்ணால் வெறும் 5000 எபிலிட்டி அப்கிரேடிங் டோக்கன் தான். அதை வச்சு ஒரே தடவை தான் கைஸ் அப்கிரேட் பண்ண முடியும். அதை வச்சு நான் என்ன கைஸ் பண்ண முடியும்? பக்கு முடிக்கிட்டோம். நான் இப்போ போனோம். சரி வாங்க, ஜெயிச்சிடலாம். இப்போ டபுள் பிளாக்கு. இப்போ ஒரு பிளாக் வெயிட் பண்ணுவோம் கைஸ். இப்போ குதிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் இது நடுவில் வரும் கைஸ். இப்போ குதிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் தான் கைஸ். இப்போ இடம் இப்போ இது இல்லை, போயிடலாம் முடியும். இப்போ 2 பிளாக் கைஸ். இதை குதிச்சிடலாம்.
அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க கைஸ். அவ்வளோதான், போச்சு போங்க. தோத்துற மாட்டேன் அப்பாடா. கைஸ் எப்படி கைஸ் அதுக்குள்ள அவன் செத்துட்டானா? ஏன் கைஸ் இவ்வளோ பாட்டு பசங்க இருக்கிறானுங்க? ஏதோ ஒரு ப்ரோவை கூப்பிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ப்ரோவாக இருந்தால் கூட மேட்ச் கூப்பிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். 100 பழைய ஐடிங்கிறனால க்ரௌனும் கம்மியாக தான், இங்கே புது ஐடிங்கிறனால க்ரௌனும் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. பழைய ஐடியில் 600+ க்ரௌன் இருந்ததுக்கு 658 நினைக்கிறேன் கைஸ், அவ்வளோ இருந்துச்சு. இப்போ ஏதோ 34 இருக்கும் கைஸ். லோட் ஆகுது. இனிமேல் இந்த மாதிரி கேமிங் வீடியோவும் வரும் கைஸ். மைன்கிராஃப்ட் விளையாடி காமிக்கிறேன். இந்த மாதிரி கேமிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் கூட வேணாம் கைஸ், ஒரு லைக் பண்ணுங்க கைஸ். ஓவர் ஆசெல்லாம் வேணாம், ஒரு லைக் போட்டு விடுங்க கைஸ். பிளாக் டேஷ் ஆல்மைட் கைஸ், நான் ஆல்மைட். யாராவது பட்டாசு வெடிக்காது கைஸ். ஒரு பாட்டு கைஸ், எவ்வளோ பாட்டு இருக்குன்னு நான் என்ன போகிறேன் கைஸ். ஒரு பாட்டை பார்த்துட்டு 2 பாட்டை பார்த்துட்டு 3 பாட்டு 4 பாட்டு கைஸ், 5 பாட்டு. பாதி ஆஃப் த கேமில் ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்கிறாங்க கைஸ். இதே பக்கத்தில் விளையாட பஞ்சு வச்சுருந்தா குத்தி போடுவாங்க. இதில் எப்போவுமே நான் தோற்றதே இல்லை. அப்பாடா குதிச்சுட்டேன். நூபாக இருக்கும்போது தோற்றுருக்குறேன். அப்பா இந்த ஸ்பைக்கு தான் கைஸ் பயம். ஆனால் ஸ்பைக்கில் கரெக்டாக நேராக போய் மோதுனீங்கன்னா தூக்கி விட்டுரும் மேலே. அப்போ நீங்கள் வந்து அதை கரெக்டாக உள்ளே குதிச்சு போகணுன்னு இல்லை கைஸ். இதுவா, இதை மட்டும் மிஸ் பண்ணோன்னா டச் பண்ணிடுவேன். கிளச்சிங் தெரியுமான்னு நீங்கள் கேட்பீங்க கைஸ். ஓரளவுக்கு தெரியும். தோற்றுடுவேன், சோலி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 11th place கைஸ், நாட் பேட். 80 பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த பையனோட வின்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையே இல்லை. நான் ஜெயிச்சலான்னு நினச்சேன். சரி, 80 is not bad. நீங்கள் பார்க்குற ஸ்டம்பிள் கேஸ் பிளேயர் யாரோ இருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் எல்லாம் சொல்லுங்க. சின்ன ரேங்க் பக்கு முடிட்டோம். பக்கு முடிஞ்சு இப்போ கீழே வந்துடுவேன். அப்போடா விழுந்துருப்பாங்க. இவன் தள்ளியோட பார்க்குறாங்க, பாடி பிளாக் பண்ண பார்க்குறாங்க. தள்ள முடியுமா பார்க்காம. சரி வேணாம், பையன் போயிட்டான், பாவமாக இருக்கு பார்க்க. என்ன பண்ணாங்க இப்போதைக்கு 2 பிளாக் ஏறிடலாமா போயிடுச்சு. அந்த பிளாக் போய்க்கலாம். இந்த சைடில் ஆனால் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஆனால் தள்ளி விட பார்க்கலாமா கேஸ். சரி பாவம் பையன், பார்த்தோம் பாவமாக இருக்கு. குதிச்சிருவோம் கேஸ், போயிடலாமாங்க கேஸ். தள்ளி விட பார்க்குறான் அந்த பையன். தள்ளி விட்டாடா தம்பி, அவன் போய்க்கிறேன் அந்த இடத்துல விட்டு. சரி கூடயே அந்த ஃபாலோ பண்ணிட்டு வர. ஏ அப்போடா தேங்க்யூடா தம்பி. ஆனால் தள்ளி விட்றேன்னு சொல்லிட்டு நீ விழுக போயிட்டேன். குதிச்சிடுறா வைப்புல. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. ஏமா சோழி முடிஞ்சு 10th பிளேஸ் தான் கைஸ். ஒரு 55 பாயிண்ட் கொடுப்பாங்க, பிரச்சனை இருக்காது.
மைனஸில் போனால் தான் கைஸ் பிரச்சனை. +20 கூட வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். மைனஸில் போனால் தான். ஒரு தடவை நான் கோல்டு அடிக்க போகும்போது கைஸ் நான் வின் பண்ணலான்னு போகிறேன். திடீர்னு நான் ஆர்வமாக போகிறேன் கைஸ். திடீர்னு பக் ஆகிடுது கைஸ். நான் இழுத்தேன். பக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எலிமினேட்டடுன்னு காமிக்குது கைஸ். கடைசி 50 இதில் இருந்தேங்க. கடைசி 50ல் இருந்தேங்க கைஸ். அந்த 50 பாயிண்ட் மட்டும் நான் எடுத்திருந்தேன்னா அப்போ டேரெக்டாக இருப்பேன். அப்புறம் -70 ஆகுது கைஸ். அப்புறம் 2 கேம் விளையாடி போனேன் கைஸ். லோட் ஆகுது கைஸ். இப்போ லாவா லேண்டு கைஸ் வரப்போகுது. நான் கெஸ் பண்ணுறேன். வந்துடுச்சு. லாவா லேண்டு தான் கெஸ் பண்ணேன். நிறையா டைம் இடம் தோற்றுருவேன். கண்டிப்பாக தோற்றுருவேன். எப்படி தோற்றாங்க அப்போட பக்கு நிறைய இடம் ஆனால் தோற்றுருவ மாதிரி இருக்குங்க கைஸ். ஸ்பான் ஆகக்கூடாது. இதெல்லாம் 1 பிளாக்கே ட்ரை பண்ணுவாங்க வர வரைக்கும். இப்போ 2 பிளாக் வந்தது கைஸ். கைஸ் இந்த மாதிரி குதிக்க போனாங்க கைஸ். கரெக்டாக பிளாக்ஸ் பண்ணாச்சுன்னா கைஸ் அதில் முட்டி அப்படியே டொப்பின்னு கீழே வந்துட்டேன் கைஸ். உங்களுக்கு ஏதோ அது மாதிரி நடந்ததுன்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். சொல்லி முடிஞ்சு செத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். 9th பிளேஸ் 55 கொடுங்கடாடி. 55 கொடுப்பாங்க இல்லை 30 கொடுப்பாங்க. அது போதும் கைஸ். நாட் பேட் கைஸ். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ்.